ஆக்சுவலாக நானும் ரவினாவும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். எப்பயிலேருந்து அவங்க குழந்தையா எப்பயிலேருந்து இருக்கு? ஆமாம், இல்லை அதாவது ஒரு மெட்டீரியலாகவே உருவாக்குனாங்க அவங்க. ஸோ அதோட சக்ஸஸ் தான் நினைக்கிறேன். எனக்கு வந்து சர்ப்ரைஸ்லாம் இல்லை. கண்டிப்பாக ரவீனாக்கு ஒரு பிளேஸ் இருக்குதுன்னு தெரியும். அப்போ இருந்தே நமக்கு அந்த அந்த விளையும் பயிர் முளையிலே தெரியும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு அப்போ இருந்தே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. அது நடந்திருக்கு, அவ்வளோதான். பெருசாக எனக்கு ஆச்சரியம்லாம் இல்லை. மண்மேல் மஞ்சள் வெளிச்சம் விழுகவே மலரே சோம்பல் முறித்து எழுகவே. ஆடை மாற ஜாடை மாற கூந்தல் மீசையாவும் மாற கண்களோ உன் கண்களோ மாறவில்லை. தேடி சேர்த்ததில்ல தானா சேர்ந்த கூட்டம். வெல் ரினவுட் ஆக்டர் ஆஃப் தமிழ் சினிமா. ரீசெண்ட் இயர்ல தமிழ் சினிமாவை இன்னொரு ஒரு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போற ஆக்டர் காளி வெங்கட் அவர்களை வரவேற்கலாம். தங்கப்புள்ள, எஸ், அதுலயே ஆரம்பிச்சிடலாம். நீங்க அவங்கள பார்த்து இந்த தங்கப்புள்ள டயலாக் மட்டும் சொன்னீங்கன்னா அதுலயே ஆரம்பிச்சு. ஆக்சுவலாக நானும் ரவினாவும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். எப்பயிலேருந்து அவங்க குழந்தையா எப்பயிலேருந்து இருக்கு? ஆமாம், இல்லை அப்படி தான் சொல்லணும். கதை சொல்ல போகிறோம். அந்த படம் அதுதான் ஃபஸ்ட்டு. நான் அதில் ஒரு ரோல் நடித்தேன், அவங்களும் ஒரு ரோல் நடித்தாங்க. அப்போ இருந்து ஃப்ரெண்ட்ஸ். அப்போலேருந்து ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சார், ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலாக எங்களுக்காக, முக்கியமாக ரவீனாக்காக ஷூட்டிங்லாம் விட்டுட்டு ஒரு 3 hours கேட்டு வந்திருக்கீங்க. இல்லை, சீக்கிரமாக விட்டாங்க. ராணிப்பேட்டில் நடந்துட்டு இருந்துச்சு. அதெல்லாம் அங்கே ஒரு நைட்டு வரைக்கும் போகிற மாதிரி இருந்தது. அப்புறம் 6 மணிக்கெலாம் முடிச்சிட்டாங்க. சரி, அவர் கூப்பிட்டதுனால நேரடியாக வந்துடலான்ட்டு நேரம். தேங்க்யூ. சரி, எவ்வளோ ஹாப்பிங்க ரவீனாவுடைய இந்த வளர்ச்சி. இத்தனை ஃபேன்ஸ் சம்பாதிச்சு வச்சுருக்காங்க. ஆமாம், எனக்கு சந்தோஷமாக இருக்குது. பெருசாக எனக்கு வந்து ஆச்சரியம் இல்லை. ஏன்னா நம்ம சின்ன வயசில் அவளோட அந்த துருதுருப்பு, அந்த ஒரு எப்படி சொல்கிற, மெயினாக அவங்க அம்மா பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணுவாங்க. அப்போ இருந்தே அதாவது ஒரு மெட்டீரியலாகவே உருவாக்குனாங்க அவங்க. ஸோ அதோட சக்ஸஸ் தான் நினைக்கிறேன். எனக்கு வந்து சர்ப்ரைஸ்லாம் இல்லை. கண்டிப்பாக ரவீனாக்கு ஒரு பிளேஸ் இருக்குதுன்னு தெரியும். அப்போ இருந்தே நமக்கு அந்த அந்த விளையும் பயிர் முளையிலே தெரியும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு அப்போ இருந்தே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. அது நடந்திருக்கு, அவ்வளோதான். பெருசாக எனக்கு ஆச்சரியம்லாம் இல்லை. அவங்க அண்ணன் ஒருத்தர் இருப்பான், அவன் உள்ளே வந்தாலும் வீட்டுக்கு, பிக் பாஸ் வீட்டுக்கு வந்தான்னு நினைக்கிறேன். ஆமாண்ணா, எனக்கு நிறைய பார்க்க நேரம் இருக்காது. என் வைஃப் தான் பார்த்துட்டு சொல்லுவாங்க எல்லாத்தையும். ஸோ அப்போது இந்த அவன் வந்து முண்டாஸ்பேட்டில் நடிச்சிருப்பான். ஆமாம், அந்த ரோல் இப்போ சொன்னால் அவனே வைக்கப்படுவான். ட்ரௌசர் எடுத்து தலையில் மட்டும் பைக்கை முந்திட்டு ஒரு பையன் ஓடுவான்ல, அவன் தான் இவங்க அண்ணன். ஆமாம். ஸோ அப்போ இருந்தே ஒரு ட்ராவலப்புறம் ராட்சசனில் நடித்தான். ரொம்ப மகிழ்ச்சி அவனோட ஹைட்டு. தேங்க்யூ. உங்களுக்கு எவ்வளோ மகிழ்ச்சி சார் வந்திருக்காரு. எனக்கு சத்தியமாக செம்ம ஸ்பெஷலாக ஃபீல் ஆகுது. எனக்காக இப்போது யூஸ்வலாகவே இப்போ வந்து யாருக்காவது ஒரு ஃபேன்ஸ் மீட்டில் ஒரு மீட் அண்ட் க்ரீட் வைக்கிறாங்க, என்னை கூப்பிடுறாங்க, என்னன்னு இல்லை, யாரையா கூப்பிடுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு யோசிப்பாங்க, அவங்களுக்கு வைக்கிறதுக்கு நம்ம ஏன் போகணும், நமக்கு என்ன இருக்குது, எதுக்கு போகணும் அப்படின்னு யோசிப்போம். ஆனால் எனக்கு அப்படின்னு சொல்லி நேரம் ஒதுக்கி அவங்க ஒர்க்கெல்லாம் விட்டுட்டு வர அளவுக்கு இருக்காங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அதுதானே நட்பு. அதுதான், அப்போது அந்த சின்ன வயசில் நம்ம சேர்த்துக்கிட்ட அந்த உறவுகள் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு இப்போ எனக்கு திருப்பி ஒரு ரிமைண்டர் மாதிரி இருக்குது. நமக்காக இவ்வளோ பேர் இருக்காங்க, நம்மளை நேசிக்கிறாங்க அப்படின்னு எனக்கு திருப்பி ஞாபகம் வருது. அதை இந்த மேடையில் அமைச்சு கொடுத்த SS மியூசிக் உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. தேங்க்யூ. யூ ஆர் ஸோ ப்ரவுட். சார், நீங்கள் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ்னு வேறு சொல்லிட்டீங்க. ஏதோ ஒரு சீக்ரெட் சொல்லுங்களேன். நான் சொல்கிறேன், அண்ணா செம்மையாக பாடுவார். பயங்கர வாழை. அப்படியா? கண்டிப்பாக செம்மையாக பாடுவார். அப்போ எங்களுக்காக நானும் பேசி பார்க்குறேன். திருப்பி அந்த டாப்பிக்லேயே எடுத்துகிட்டு இருக்கிறீங்க. ரவீனாக்காக ஒரு பாட்டு. ரவீனா என்ன பாட்டு நீங்கள் பாட விடாமல் இங்கேருந்து எந்திரிக்க வைக்கக்கூடாது அவரை. அண்ணா, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு நான் ஏதாவது ஒரு பாட்டு. சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுக்காக ஒரு பாட்டு நீங்கள் சொல்லுங்கள். வெள்ளை பூக்கள் பாடுவீங்களா? அது பாடுங்க. அது வந்து அது சும்மா நம்ம பாடலாம். இப்படிலாம் மீடியெல்லாம் பாடினா அவ்வளோதான். ரஹ்மான் சார் அது ரொம்ப இருந்தாலும் ட்ரை பண்ணுவான். உங்கள் சாய்ஸ். வெள்ளை பூக்கள் உலகம் எங்கும் மலரவே விடியும் பூமி அமைதிக்காக விடியவே மண்மேல் மஞ்சள் வெளிச்சம் விழுகவே
மலரே சோம்பல் முறித்து எழுகவே குழந்தை விழிக்கட்டுமே தாயின் கதகதப்பில் உலகம் விடியட்டுமே பிள்ளையின் சிறு முதல் சிரிப்பில் வெள்ளை பூக்கள் உலகம் எங்கும் மலரவே. ஏதோ சூப்பர் சார். வாவ், ஏதோ மைக்ல ஒர்க் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். என் வாய்ஸே எனக்கு கொஞ்சம் நல்லா கேக்குது. சீரியஸா ஏதோ டக்குன்னு ஒரு பாட்டுன்னு பார்த்தா ரஹ்மான் சாரோட ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான நான் பாடினதை ஞாபகம் வச்சிருக்கேன். எப்படி நான் மறக்க செம்மையா பாடிட்டீங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். சாரோட சாங் எப்படி இருந்துச்சு? வாவ், தேங்க் யூ so much. ஸோ ரவீனா சார் பாடிட்டாரு உனக்காக, இப்போ நீ சாருக்காக ஏதாவது? ஐயா என் வாய்ஸ்ல பாடுனா என் வாய்ஸ்ல பாட்டு அது பாடியே ஆகணும். ரவீனா பாடணுமா வேணாமா? என்ன பாட்டு பாடுறது? அது நம்ம பாட்டதே. என்ன பாட்டு? அது சும்மா டயலாக்மா அது. ஐயோ, எனக்கு இந்த காம்பினேஷன் தான் பயங்கர சர்ப்ரைஸ். சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். காளி வெங்கட்டும் ரவீனாவும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸா? அப்ப எனக்கு எவ்வளவு வயசு இருக்கும் அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அவர் எவ்வளவு சின்ன பையனா? சின்ன பையன் அது சொல்றேன். ஓகே, ஆனா என்ன பாடுறதுன்னு தெரியல. ரோட் சரியில்லைன்னு மட்டும் சொல்லிடாத. இல்ல, அது என்னைக்குமே சரியா இருந்தது இல்லடா. ஓகே, அப்ப டான்ஸ் ஆடிரலாமா? வேணாம், நான் வந்ததுல டான்ஸ் தான் ஆடிட்டு இருக்கேன். பாடுங்க பாடுங்க பாடுங்க. நேற்று நான் பார்த்ததும் உன்னை தானா சொல், இன்று நான் காண்பதும் உன்னை தானா சொல், ஆடை மாற ஜாடை மாற கூந்தல் மீசையாவும் மாற கண்களோ உன் கண்களோ மாறவில்லை. சூப்பரா பாடிட்டீங்க. ரெண்டு பேரும் சைல்ட்ஹுட்ல இருந்து கிளாஸ் போயிருக்கீங்க, சிங்கிங் கிளாஸ். அந்த வைப்ஸ் ரவீனா சமயம் பாடுறீங்களே ரவீனா, சூப்பருங்க சார். நீங்க ஒரு எவ்வளவு பெரிய ஒரு ஆக்டர் அப்படின்றது தெரியும். நிறைய விருதுகளும் ரீசெண்ட் டைம்ல வாங்கிட்டு இருக்கீங்க. ரவீனா அப்படியே படிப்படியா போய் நெக்ஸ்ட் ஹீரோயின் தான். ஆக்டரா நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு அட்வைஸ் பண்ற ஒரு விஷயம்? இல்ல, அட்வைஸ்லாம் பண்ணுவானா? அவங்களுக்கு நல்ல, அதான் என்னை விட அதிக ப்ராக்டிஸ் உங்களுக்கு தான் இருக்கு. ஐயோ அண்ணா அண்ணா ஏன்னா இல்லை, அதெல்லாம் கண்டிப்பாக சூப்பராக வந்துடுவா. ஏதோ ஒரு சீனியர் ஆக்டரா ஒரு சின்ன சீனியர் ஆக்டர்லாம் இல்லைங்க, நான் தான் சொல்கிறேன். அது ஓகே, ஃப்ரெண்டா ஆஸ் அ ஃப்ரெண்டா வந்து இப்போ இன்னொரு ஃப்ரெண்டும் வராங்க சினிமா இண்டஸ்ட்ரிக்கு. சின்சியராக பண்ண போத பண்ணிடுவான். அவன் சின்ன வயசுலேயே சின்சியராக இருப்பாங்க. அதுதான் சொல்கிறேன், கண்டிப்பாக பண்ணிடுவான். சூப்பர், தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு. இந்த சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல்கள். சம 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 சம. ஸோ இப்போ இந்த ரெண்டு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸும் நாங்கள் போடுற சாங்குக்கு டான்ஸ் ஆட போகிறாங்க. கேன் யூ ஹேவ் த சாங் ப்ளீஸ்? டான்ஸ்லாம் வாய்ப்பில்லை. ரவீனா அவர்களோட வாயால நீங்க ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸோட நேமா சொல்லி அப்படியே மேல கூப்பிட்டுருங்க. அவனுங்களையா? ஐயோ, பயங்கரமான ஆளாச்சே. ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப பெருமையா இருக்கு. ஐயா, இவங்க கிட்ட எல்லாம் கேக்குறது கேட்காம ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. கோட் ரெட் வெங்கி பார்க்கணும்னா அது இவர்தான். கோட் ரெட் வெங்கி நீங்க தான் முன்னாடி வரணும். வாட் இஸ் கோட் ரெட்? நான் சும்மா சொல்லி விட்டேங்க, அவங்க போய் சொல்லிட்டாங்க. அதாங்க அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேக்குறாங்க. சும்மா நல்லா விளையாடுங்கன்னு சொன்னது அர்த்தம். நல்லா விளையாடுங்கன்னு சொன்னது அர்த்தம். கோட் ரெட்னா நல்லா விளையாடுங்கன்னு அர்த்தம். ஓகே, நம்பிட்டோங்க. அதாவது இப்போ புரியுதாங்க யார் என்ன கெடுக்குறா, யாருனால என் வாழ்க்கை நாசமா போகுது அப்படின்னு. டயலாக்லாம் கொடுப்பாங்க. டயலாக் கொடுத்தோடனே ஒரே இதில் பார்க்கும் அந்த பொண்ணு. யார் அந்த பொண்ணு ஒரே இதில் பார்க்குதே, சரி என்ன பண்ண போகுது, நம்ம பண்ணிடுவோம் மாப்பிள்ள அப்படிங்கிற மாதிரி இருந்தோம். வந்து ஒரே தடவை தான் பார்த்துச்சு. அதுக்கப்புறம் டப்புன்னு வந்து பண்ணிடுச்சு. இது என்ன ரொம்ப இதாக இருக்கும் போலையடா, டான்ஸ் தாடா ஆடுனீங்க, இதுக்கப்புறம் இப்படிலாம் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி பண்ணோம். ஒரு 8 months பேக் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று எழுதி அனுப்பியிருந்தேன். அம்மாவுக்கு அனுப்பியிருந்தேன், எனக்கு அனுப்பியிருந்தேன். பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. அது உண்மையால பிடிச்சிருக்கு, பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணோம். அதுக்கப்புறமா அவங்க வந்து பிஸி ஆகிட்டாங்க. ஓவராக பிஸியாகி மேலே மேலே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பண்ணுவோமா இல்லை? பண்ணுவோம், கண்டிப்பாக பண்ணுவோம்.